ஓம் சரவண பவ. வேல் இருக்க வினை இல்லை, மயில் இருக்க பயமும் இல்லை. உனக்கு பெரும் மகிழ்ச்சி காத்துள்ளது என் குழந்தையே. ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு என்ற ஒன்று உண்டு. நீ ஏன் இதுதான் உன் முடிவு என்று நினைக்கிறாய்? வருடக்கணக்காக நீ கோணி குறுகி புழுங்கி தவித்து அனுபவித்து வரும் மனவேதனைகள், துயரங்கள், துக்கங்கள், மனவலிகள், அவமானங்கள், வருடக்கணக்காக தினமும் நேர காலம் அறியாமல் என்னிடம் சாஷ்டாங்கமாக விழுந்து பல மணி நேரம் கதறி அழுது வேண்டியது எல்லாம் எப்படி வீணாக போய்விடும்? ஒவ்வொரு வினைக்கும் ஓர் எதிர்வினை ஒன்று உண்டு என்பது உனக்கு தெரியாதா என்ன? அதுவும் பல வருடங்களாக நான் அல்லவா உன்னை என் முன்னிலையில் அதையெல்லாம் செய்ய வைத்தேன். உன்னையும் ஒரு பக்கம் காப்பாற்றிக் கொண்டு நாம் எந்த ஜென்மத்திலோ செய்த பாவங்கள் தீர நாம் செய்யும் பரிகாரங்களை விடவும் வருடக்கணக்காக கண்ணீர் விட்டு கதறி அழுது வேண்டும்போது அதில் எல்லா பாவங்களும் முழுவதுமாக கரைந்துவிடும். இதை நான் அல்லவா உனக்கு அனுமதித்தேன். இதற்கிடையில் என்ன தடைகள், தடங்கல்கள், தடுமாற்றங்கள், பரிதவிப்புகள் உனக்கு வந்திருந்தாலும் அவையெல்லாம் என் பாதுகாப்போடுதான் உனக்கு நடந்தன. பிறகு என்ன உனக்கு கலக்கம்? உனக்கு நான் சமீபத்தில் கனவிலும் நினைவிலும் என் ரூபமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் பிற உயிரினங்கள் மூலமாகவும் உனக்கு பிடித்த இறை ரூபத்திலும் தரிசனம் தந்து ஆசி வழங்கியது எல்லாம் எப்படி உனக்கு நடக்காமல் போய்விடும்? உன் கர்ம வினைகள் இனி தீர்ந்து விட்டது. நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் குழந்தையே. உனக்கு நடக்கும் நன்மை எல்லாம் இனி தானாகவே உன் முயற்சி எதுவுமின்றி திடீரென்று என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென்று நடக்கும். அப்போது உன்னுடைய துயரங்கள், துக்கங்கள், கவலைகள், கலக்கங்கள் அனைத்தும் சூரியனை கண்ட பனி போல தானாக விலகிவிடும். மகிழ்ச்சி, மன அமைதி உன் வாழ்வில் நிரந்தரமாக குடிக்கொள்ளும். அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க விரைந்து வா. உன் மனதிற்கு நிம்மதியை தரும் மாற்றங்கள் தான் இப்போது உன் வாழ்வில் நடந்து கொண்டு இருக்கிறது. விரைவில் உன் மனம் எதிர்பார்த்த அந்த நிம்மதியான வாழ்வை நீ வாழப்போகிறாய் குழந்தையே. உன் இல்லத்தில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரும். உன் உள்ளத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்ற தெளிவான சிந்தனை பிறக்கும். உனக்கு நல்லதே நடக்கப் போகிறது. நீ கொஞ்சம் தெளிந்த மனதோடு இரு. ஏன் குழம்புகிறாய்? ஏன் தடுமாறுகிறாய்? எதிர்காலத்தை பற்றிய பயம், நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை. நான் இருக்கும்போது நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? அனைத்தையும் நான் சீர்திருத்துவேன். நான் உன் இல்லத்திற்கு வந்து குடி புகுந்து கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன். விடியலுக்காக காத்திருக்கும் உன் வாழ்வில் சூரியனாய் வந்து நான் ஒளி ஏற்றுவேன். நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் என்னிடம் விட்டுவிடு. எதுவுமே இங்கு நிரந்தரம் இல்லை குழந்தையே. எனக்கெல்லாம் நல்லது நடக்குமா என்று சந்தேகத்தை விடு. நம்பிக்கையாக இரு. உன் தந்தை நான் நிச்சயம் உனக்கு ஒரு அற்புதத்தை நடத்தி காட்டுவேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே. நிச்சயம் அது நடந்தே தீரும். எந்த அளவுக்கு நீ வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டாயோ அந்த அளவுக்கு என்னால் நீ உயர்த்தப்படப் போகிறாய். நான் ஒருவனை உயர்த்த விரும்பினால் அதை யாராலும் தடுக்க முடியாது. இதை என்றும் நீ நினைவில் வைத்துக்கொள். நீ எதையோ யோசித்தபடியே இருக்கிறாய். வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டு இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது, இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது, வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எப்படி எதிர்த்து வாழ்வது, இப்படிதான் யோசிக்க வேண்டும். நான் சொல்வது அருள் வாக்கல்ல, தெய்வ வாக்கு. விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும். நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன். என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. அதை நீயும் பார்த்து கொண்டேதான் இருக்கின்றாய். உன் துயரங்கள் அகலப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாதே. வஞ்சகம் செய்யாதவர் யாராவது ஒருவரை காட்டு பார்க்கலாம். தவறு வஞ்சகம் செய்யாதவர் எவரும் இல்லை. மனதை அலைப்பாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து பிறகு அதை செய்ய முற்படு. நான் அதை நடத்தி காட்டுவேன். அனைத்தும் விலகப் போகிறது குழந்தையே. பொறுமையாக இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன்.
உனக்கு நிழலாக நான் இருக்கிறேன். நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு துணையாக நான் இருப்பேன். பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி என்னை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்தேன். ஏன் தெரியுமா? பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை நான் அழைத்து வந்திருக்கின்றேன். நீ பல இன்ப துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவி கொடுத்து கேட்டு அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு சினம் இல்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்தாய். இதற்காகவே உன்னை நான் தேர்ந்தெடுத்தேன். உன்னுள் இருக்கும் நல்ல ஆத்மார்த்தமான செயல்களுக்காக உனக்கு நான் அனுமதி அளித்தேன். என் அனுமதியின்றி எவரும் என்னிடத்தில் சுவாசிக்க கூட முடியாது. அதனால் உனக்காக நான் என் துவாரகாவின் வாயிற்படியில் காத்து கொண்டு இருக்கிறேன். வா குழந்தையே, உனது கர்ம பலன்கள் அனைத்தும் உன்னை விட்டு நெடுதூரம் சென்றுவிட்டது. அனைவரும் பார்த்து வியக்கும் வண்ணம் நீ எதிர்பாராத தருணத்தில் வாழ்க்கை பாதையில் உயர்த்தப் போகிறேன். உன் அப்பா நான் உன் கூடவே இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. இழந்ததையெல்லாம் நீ மீண்டும் பெறப்போகிறாய். நான் உன் நிழலாக உன் கூடவே இருக்கும்போது எதை நினைத்தும் கவலைப்படாதே. நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். என் தரிசனத்திற்காக நீ பல நாட்களாக ஏங்கி காத்திருக்கின்றாய். உன்னுடைய கஷ்டமான நேரங்களில் எல்லாம் உனக்கு கூட துணையாக நான் இருந்திருக்கின்றேன். ஆனால் உன்னால் என்னை காண முடியவில்லை. கொஞ்ச நேரம் ஒதுக்கி உன் மனதிலே என்னை தியானித்துப் பார். முதலில் நான் உன்னிடம் பேசுவேன். பிறகு சில நாட்கள் கழித்து நிச்சயமாக நீ என்னை காண முடியும். வாழ்க்கையில் எதுவுமே காரண காரியங்கள் இல்லாமல் நடக்காது. வெட்ட வெளியில் வானில் இறைவனால் அமைக்கப்பட்டுள்ள இந்த உலகங்கள் அனைத்துமே காரண காரியங்களோடு திட்டமிட்டபடி இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தனித்தனியாக இதுவரை எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் வாழ்க்கையில் தினம் செய்த இப்போது செய்து வரும் ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகி அதுவே உரிய காலங்களில் அவர்களுக்கு திரும்ப நடக்கிறது. மேலோட்டமாக பார்த்தால் இன்னார் செய்த செயல்களால் தான் இன்னாரெல்லாம் அனுபவிக்கிறார்கள் என்று தோன்றும். ஆனால் ஒரு நெருப்பு உன்னை சுட்டுவிட்டால் நீ நெருப்பின் மீது பழி சுமத்துவது இல்லை. உன் கவனக்குறைவோ அல்லது பிறர் வேலை உன் கெட்ட நேரம் என்று நினைக்கின்றாய். நன்கு யோசித்து பார்த்தால் தீதும் நன்றும் பிறர் செய்து வாராய் என்பதும் நமக்கு நன்மை துன்பம் செய்பவர்கள் வெறும் கருவிகள்தான் என்பதும் நாம் முந்தைய பிறவியில் செய்ததே நமக்கு திரும்ப அந்த கருவிகள் வடிவில் வருகிறது என்றும் உனக்கே புலப்படும். உன் துன்பத்தை நீயே பெருமளவு உனக்கு நல்ல காலம் வரும் வரையில் குறைத்து கொள்வாய். எல்லாவற்றிற்கும் பின்னால் ஒரு காரணம் நிச்சயம் இருக்கிறது. இறைவனே குரு வடிவில் வருவதால் அவரை நீ சரணடையும் போது இறைவனால் படைக்கப்பட்ட நீ பிறர் குற்றங்களை மன்னிக்கும் போது உன்னுடைய பெரும்பாலான குற்றங்களும் உனக்கும் மன்னிக்கப்படும். எதிர்காலத்தில் நீ குற்றம் ஏதும் செய்யாமல் நல்லவைகளையே செய்யும்படி இறைவனால் பார்த்து கொள்ளப்படும். என்னை நீ இறை வடிவத்தில் உள்ள குருவாக கருதி என்னை இறுக பற்றினால் மேலே சொன்ன வாழ்க்கையின் பொருளை உனக்கு உணர்த்தி உன்னை பொறுமையாக இருக்க வைத்து நாமத்தை ஜெபிக்க வைத்து எதையும் நீ அனுபவிப்பது முழுவதும் தெரியாமல் என் அருளால் உன் இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போலாக்கி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிற்று என்றபடி மட்டும் உன்னை அனுபவிக்க வைத்து அதிலிருந்து ஒவ்வொருவராக உன்னை விரைவில் வெளியில் வர வைத்து உன் விருப்பங்களையும் என் விருப்பங்களையும் நிறைவேற்ற செய்வேன் என்பதை உறுதியாக நீ நம்பு. நேற்று உன் வாழ்வில் சிறு மாற்றத்தை நிகழ்த்தினேன். அதை நீ உணர்ந்தாயா? சில விஷயங்களை நீ வேண்டுவாய். அது கிடைக்க சிறிது காலதாமதமாகும் போது நீயே மறந்து விடுவாய். ஆனால் உன்னுடைய எந்த சிறு வேண்டுதலையும் நான் மறக்கவில்லை. ஒவ்வொரு வேண்டுதலையும் ஒவ்வொரு சரியான நேரத்தில் நிறைவேற்றி வருகிறேன். இனியும் நிறைவேற்றுவேன். சரியான நேரத்தில் சரியான வேண்டுதல்கள் ஒவ்வொன்றாக நிறைவேறும். நீ மனம் தளராதே குழந்தையே. உன்னை நான் சரி செய்து வருகிறேன் என்று உணர்ந்து சில விஷயங்களை நீ மாற்றிக்கொண்டு வருகிறாய். நல்ல விஷயம்தான். மற்றவர்களை நேசிப்பதில் தவறு இல்லை.
ஆனால் அவர்கள்தான் உலகம் என்று நினைக்கும் தருவாயில் நீ இருக்காதே. அவர்கள் அன்பிற்கு சார்ந்து இருக்காதே. அந்த அன்பு சில சூழ்நிலையால் குறைந்து போகலாம். அந்த சமயம் உன் வாழ்க்கையில் நீ வெறுமையை காண்பாய். நான் உன்னிடம் சொல்லும் அர்த்தங்களை புரிந்து கொள். அன்பு தவறு இல்லை. ஆனால் அளவு கடந்த அன்பில் எதிர்பார்ப்பு ஏற்படும். அதில் நீ மாட்டிக்கொள்ளாதே குழந்தையே. அது உன் வாழ்க்கையில் நிம்மதியற்ற சூழ்நிலையை உருவாக்கிவிடும். ஏனென்றால் இவ்வுலகில் எதுவும் நிரந்தரமில்லை. இந்த உலகில் நீ பிறந்தாய் வாழ்ந்தாய் என்று இருக்காதே. மற்றவர்களின் உணர்வை உன் உணர்வாக மதித்து நட. அந்த அனுபவத்தில்தான் வாழ்க்கையை உன்னால் வாழ முடியும். அதன் பிறகுதான் உண்மையான வாழ்க்கைக்கு அர்த்தத்தை நீ உணர்வாய். இவ்வுலகில் நிரந்தரம் என இருவரை நினைத்துக்கொள். ஒன்று உனக்குள் இருக்கும் ஆத்மா, இன்னொன்று உன் தந்தையான நான். என் உதி உன் விதியை மாற்றும். உன் மதி உன்னை வழி நடத்தும். உனக்கு பக்கத்துணையாக உன் தந்தையான நான் எப்போதும் இருப்பேன். உன் பிரச்சனைகள் என்னவானால் என்ன? நீ அனைத்தையும் கடந்து போகத்தான் பிறந்திருக்கின்றாய். கஷ்டப்பட்டாலும் சுகத்தை அனுபவித்தாலும் அது கர்மவினை பலன் என்பதை நான் காட்டுவேன். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன் என்பதை தீர்மானமாக வைத்துக்கொள். இனி எப்படி இருக்கப் போகிறாய் என்பதை பற்றி சிந்தனை செய். உன் ஏமாற்றமான சூழ்நிலைகளை மாற்றும் வழிகள் என்ன, நடைமுறை சாத்தியங்கள் என்ன என்பது பற்றி உன் உள்ளத்தில் நான் பேசும்போது கவனி. நீ ஆன்மா. உனக்கு சுகமோ துக்கமோ கிடையாது. அவை இந்த உடலுக்கு உரியது என்றாலும் நான் இந்த உடலைத்தான் கோவிலாக வைத்து அதில் வசிக்கின்றேன். இன்று முதல் இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் கவனம் செலுத்துவேன். உன் கஷ்டங்களுக்கு முடிவு கட்டுவேன். இனி இஷ்டப்படியெல்லாம் நடக்கும் என்று நீ நம்பிக்கையோடும் பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் சுறுசுறுப்பான மனதோடும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என தீர்மானம் செய். அந்த தீர்மானத்தை நான் வழிமொழிகிறேன். உன்னை வெற்றியின் பாதைக்கு கைப்பிடித்து நான் அழைத்துச் செல்வேன். என் தங்கமே, பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகின்றவன் பாக்கியவான். அவனோடு கைகோர்த்து யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்பேன். உன் இழிவுகளை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பெரும் பங்கெடுப்பேன். நீ நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். அப்பா, அமைதியான சூழலும் ஆரோக்கியமும் இருந்தால் உங்களை ஆலயத்தில் வந்து தரிசிப்பது என் வழக்கம். ஆனால் அதற்கு தடையாக சில நிகழ்வுகள் இருக்கின்றன என்று வருந்தாதே. உன் மனதில் நீ எழுப்பிய ஆலயத்தில் நான் எப்போதோ வந்து அமர்ந்து விட்டேன். அன்பினால் நீ செய்யும் அபிஷேகம் அனைத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேன். நீ நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்த ஒன்று கிடைப்பதற்கான காலகட்டம் இதுவாகும். அதற்கான முயற்சியை கைவிடாமல் நீ மகிழ்ச்சியாக தொடர்வாய். நீ இந்த வாழ்வை அதன் போக்கிலே வாழ முயற்சி செய். உனக்கு பல உண்மைகள் புரியும். உனக்கு நல்லது நடக்கும். எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை அன்போடு அரவணைத்து கொண்டுதான் வருகிறேன். என் பிள்ளையான உனக்கு செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நான் நன்கு செய்வேன். சற்று பொறுமையாக இரு. என் மீது நம்பிக்கையாக நீ இருக்கும்போது உனக்கான நியாயத்தை நான் செய்யாமல் போவேனா? நீ இழந்த அனைத்தையும் மீண்டும் பெறுவாய். அதற்கு உன் தந்தையான நான் பொறுப்பு. நீ விரும்புவது தாமதமாவது உன்னுடைய கர்ம வினையினால். உன் சந்தோஷத்திற்காக உன் கர்மாக்களை தட்சணையாக நான் எடுத்துக்கொண்டு உனக்கு புண்ணியத்தை உண்டாக்கி கொண்டு இருக்கிறேன். உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே நானும் போராடி கொண்டு இருக்கிறேன். அதுவரை நீ அமைதியாக இரு. நீ என்னிடம் எதையும் வேண்டினால்தான் நான் செய்வேன் என்று அல்ல. உனக்கு எதை எப்பொழுது எப்படி செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். உன் ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறும் குழந்தையே. எப்பொழுதும் யாரையும் சார்ந்திருக்காதே. உனது வாழ்க்கையில் இக்கட்டான நிலையில் எடுக்க வேண்டிய முடிவை நீயே முடிவு செய். உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவியும் புரிவேன். ஆனால் நீயோ உன் மீது அன்பும் அக்கறையும் இல்லாத உன் சுற்றத்தார்கள் சில பேரிடம் சென்று அறிவுரை கேட்கிறாயே. எவர் மீதும் கோபம் கொள்ளாதே, அது கொடியது. உதவி புரிபவர்களிடம் மட்டுமல்லாமல் உதாசீனப்படுத்தியவர்களிடமும் கூட. அனைவரிடமும் அன்பாக பேசு. நீ வருத்தப்படுவதால் இங்கு எதுவும் மாறப்போவது கிடையாது. நம்பிக்கையோடு கம்பீரமாக உன் குறிக்கோளை நோக்கி செல். நீ அதை அடைய நான் உனக்கு துணை இருப்பேன். இது என் சத்திய வாக்கு. நான் உன் முன்னேதான் சென்று கொண்டே இருக்கிறேன். உன் செயல் அனைத்துமாக உன் தந்தையான நான் இருப்பேன்.
எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ என்னை மனதார நினைத்தால் மறுகணமே நான் உன்னுள் இருப்பேன். அதை தாங்கும் வலிமையையும் பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியமும் உன்னுள் இருக்கும் நானே அளிக்கின்றேன். என் பக்தனின் வாழ்வில் நடக்கும் எந்த ஒரு செயலும் என் அனுமதியின்றி நடக்காது. அவன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அவனது நன்மைக்காக மட்டுமே நான் நடத்துகிறேன் என்பதை அவன் முழுமையாக நம்புவான். அவன் வாழ்வில் அனுபவிக்கும் ஒவ்வொரு சுகங்களும் என் ஆசீர்வாதத்தால் அளிக்கப்பட்டது. தாய் எப்படி தன் குழந்தைக்கு ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்வாளோ அதே போல நான் என் பக்தர்களாகிய உங்களுக்கும் பார்த்து பார்த்து செய்வேன். என்னையே முழுமையாக நம்பு. நடக்கப் போகும் அற்புதங்களை மகிழ்ச்சியோடு நீ அனுபவிப்பாய். என் தரிசனம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நான் உன் வாழ்வில் பேரதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய நேரம் வந்துவிட்டது என் குழந்தையே. உன் அன்பு என்னும் கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது. என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியை எண்ணி நான் பூரிப்படைகின்றேன். உன் வாழ்வில் உன் தந்தையான என் மீது நீ வைத்துள்ள நம்பிக்கை என்பது அளவிட முடியாததாய் இருக்கிறது. நான் இருக்கையில் உன் வாழ்க்கையில் ஏன் இந்த வெறுமை? நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்றப் போகிறேன். இன்னும் சற்று நாட்களில் நீ அதை உணரப் போகின்றாய். வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல, நிலாவைப் போல, நட்சத்திரங்களைப் போல நீ மின்னி ஒளி வீசப்போகிறாய். எல்லா சிக்கல்களையும் நீ கடந்து விட்டாய். உனக்கு நல்ல நேரம் வந்து விட்டது குழந்தையே. உன் எண்ணங்கள் நிறைவேறும் காலம் வந்து விட்டது. நீ என்றுமே மற்றவர்களின் உடல் பலம், பணபலத்தை கண்டு அஞ்சாமல் எது வந்தாலும் ஏற்கும் பக்குவத்தை வளர்த்துக்கொள். உன்னிடம் திறமை இல்லை என்று யார் சொன்னது? முதலில் நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் நீ செயல்படு. எதை விடாமுயற்சியோடு தேடுகிறாயோ அதை நிச்சயம் நீ அடைவாய். எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபாடோடு செய். பிடிப்பும் நம்பிக்கையும் இல்லாமல் நீ செய்யும் எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி பெற முடியாது. நான் ஈடுபாடோடு தான் எல்லாவற்றையும் செய்கிறேன், ஆனால் அப்பொழுதும் வெற்றி பெற முடியவில்லையே என்று புலம்புகிறாய். கவலைப்படாமல் செவ்வனே என்று நீ உன் கடமைகளை செய். உன் காரியம் நிச்சயம் கைகூடும். தொடர் தோல்விகளாலும் ஏமாற்றங்களாலும் நீ எதையும் நம்ப மறுக்கின்றாய். ஆனால் அதற்காக நீ செய்யும் செயல்களையே நம்பாமல் செய்தால் எப்படி? என் பிள்ளைகளை என்றும் நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்க விட்டு விடுவேனா? நான் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இரு. கவலைப்படாதே குழந்தையே. உன்னை நான் கைவிடமாட்டேன். நீ சந்தேகமோ கேள்வியோ இல்லாமல் நமக்கு எது சிறந்ததோ அது நிச்சயம் நம்மை வந்து சேரும் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள். உலக அனுபவங்களை எடுத்துப்பார். இந்த எண்ணமுள்ளவர்களே அவரவர் வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருப்பார்கள். அதைத்தான் நான் உன்னையும் பின்பற்ற சொல்கிறேன். நீ உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையோடும் தளராத நம்பிக்கையோடும் எதிர்கொண்டு பார். உன் தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும். அதை பின்பற்றுவது சிறிது கடினமான ஒன்றுதான். ஆனால் அதை முயன்று பார். உன் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும். என்னை மீறி எதுவும் நடக்காது. உன் நிழலாக நான் என்றும் உனக்காக இருக்கிறேன் குழந்தையே. சகல சௌபாக்கியங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் நீ வாழ்வாய். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். என் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வைத்து செயல்பட. மீதியை நான் பார்த்துக்கொள்கிறேன். என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக உட்கார்ந்திருக்கின்றேன். மிக முக்கிய திருப்பத்தோடு ஒரு நல்ல விஷயம் உனக்கு நடக்கப் போகிறது. உன்னை கஷ்டப்படுத்துகிற விஷயம் உனக்கு இன்பத்தை கொடுக்கப் போகிறது.